இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK வீடு. இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொகேஷன் தான். எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி சுத்தியும் நிறைய வீடுகளா இருக்கிற மாதிரியான குடியிருப்பு பகுதிக்கு மத்தியிலேயே இருக்கு. அதே சமயத்துல மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. பிளானிங்னு பார்க்கும்போது 2 பெரிய காரை நிறுத்துற அளவுக்கு வசதியான பார்க்கிங் ஏரியாவும் ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவும் செப்பரேட்டான டைனிங் அண்ட் கிச்சனும் 3 வசதியான மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான வீட்டை நம்ம சுற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற வீட்டை 24 அடி அகலமாகவும் 56 அடி நீளமாகவும் உள்ள 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் டியூப்ளெக்ஸ் படலில் 1650 சதுர அடியில் வசதியான 3 BHKவா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு சிம்பிளான ஒரு அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷனை டெயில்ஸ் ஒர்க் நிறைய விதமான டிசைன் ஒர்க் லைட் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஃபோல்டபிள் டைப்ல ஹெவியான மெட்டல் கேட் இருக்கு. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 2 பெரிய காரை நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 24x15. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும் வாலுக்கு கிளாஸ் ஏனா செராமிக் டெயில்ஸும் எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரியே கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட்லைட்டை பொறுத்திருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியால இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான வாட்டர் சம்பை ஜனமூலையில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி பிரெஞ்சு டோர் டைப்ல செமி கிளாசி ஃபினிஷிங்ல சிம்பிளான நீட்டான டிசைனோட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். முழுக்க தேக்கு மரத்திலே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 16x20 அளவில் ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணி டைல்ஸ் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸோட அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஒரு அழகான மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்பை ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட கொடுத்து ரைட் சைடில் ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் லெஃப்ட் சைடில் வீட்டோட பூஜா கேபினட்டையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மொத்த செட்டப்பையும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணி லைட் ஒர்க் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கு. இந்த இடத்துலையும் கிளாஸ் டோர் பொருத்தி ஒரு அழகான ஷோகேஸ் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸ். இந்த வீட்டில் டைனிங் அண்ட் கிச்சனை செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற டைனிங் ஏரியாவோட அளவு 8x11. டைனிங் ஏரியாலையும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஹேண்ட் வாஷ் பேஷனையும் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில சர்விங்காக கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பனிங். இந்த ஓப்பனிங் ஃபுல்லாமே அழகா கிரானைட் பேனலிங் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன். அளவு 8x11. வீட்டோட தென்கிழக்கு கார்னர்ல அக்னிமூலையில் வாஸ்துபடி இருக்கு. கிச்சன்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸ் என பிக்சர் டைப் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல கிரானைட்ல அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பொறுத்திருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ்க்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல பண்ணிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் நல்லா இருக்கு. இங்க பேஸ் யூனிட்ஸ், வால் யூனிட்ஸ், டால் யூனிட்ஸ், ஆர்சிசி, லாஃப்ட் யூனிட்ஸ்னு நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸை உருவாக்கி இருக்காங்க. டைனிங் ஏரியால மேற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். இந்த பெட்ரூம் வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்கு சிம்பிளான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x16 அளவோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லையும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னலை பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே பண்ணியிருக்கக்கூடிய யூனிக்கான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் இந்த இன்டீரியர் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். உடன் லுக்லயே PVC டோரை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x10. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் ஏனா செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க.
இந்த வீட்டோட டைனிங் ஏரியாலேயே மேற்கு பக்கம் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸும் இருக்கு. ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் லுக்லேயே அழகான மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து வென்டிலேஷனுக்கு பெரிய ஃபிக்ஸட் விண்டோவையும் மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் ஒரு லாஞ்ச் இருக்கு. இந்த லாஞ்சில் இருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே உட்டன் லுக்கில் டைல்ஸை மேட் ஃபினிஷிங்கில் லே பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் இந்த டைல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அளவு 10x16. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒன் சைட் வால் ஃபுல்லாமே அழகான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸ் செஞ்சு வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்து ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல 4x7 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட மூணாவது பெட்ரூம். இதோட அளவு 8x16. இந்த தேர்ட் பெட்ரூம்லையும் 4x7 அளவில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி. இந்த பால்கனிக்கு வரக்கான டோரை சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டலை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஓப்பன் பால்கனிலேயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை துணி துவைக்கிறதுக்கான மேடையோடையும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடையும் துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் ஏரியாவோடையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனிலேயே டெரஸ் போறதுக்கான ஸ்டேர்கேஸையும் மெட்டல் அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல வீரபாண்டி பிரிவெடுத்து சாந்திமேட்ல மேட்டுப்பாளையம் ரோட் பேஸ் பண்ணி கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கோடெல்லாம் சேர்த்து 70 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கிறதையும் டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.